ரேணுகா சவுண்டே காணும். என்ன பண்ணுறான்னு போய் பார்ப்போம். மேடம் நல்ல வேலை செஞ்சு துணியை கூட மடிக்கல. காய வச்ச துணி கூட அப்படியே இருக்கு. என்ன பண்ற இவ்வளோ நேரம்? நம்ம தான் மடிக்கணும் போல இருக்கு. எல்லாமே எல்லாம் காஞ்சிருச்சு. என்ன பண்ற? என்ன பண்ற? பூஜை சாமானுக்கு தானே பொட்டு வைக்க சொன்னேன். ஐயோ நான் மறந்துட்டேன். என்ன பண்ணலையா நீங்க? நான் பண்ணவே இல்ல. நீங்க பண்ணிருப்பீங்க நான் நினைச்சேன். பாருங்க வெள்ளிக்கிழமை வரப்போகுது, என்ன தெரியாது. நான் எனக்கு எவ்வளவு வேலை இருக்குது, நான் இது பண்ணிட்டு இருக்கேன். வா வந்து பூஜை சாமானுக்கு பொட்டு. அதெல்லாம் முடியாது. இந்த பாருங்க எவ்வளவு வேலை கிடக்கு எனக்கு. பூஜை சாமான் போட்டு நான் நீங்க பண்ணுங்க சொல்லிதான் நான் இதை விட்டுட்டு ஓட்டேன். ரேணுகா கொஞ்சம் வரியா? நான் என்ன சொல்லின்னு இருக்கேன் உங்களுக்கு புரியுதா இல்லையா? உங்களுக்கு வேலை நான் கொடுத்துட்டு தானே போனேன், அதை நீங்க பண்ணியே இன்னும். நீ தொடச்சது போதும், நீ வா. அதை வர இருங்க. ஆமா முடியாது. அப்ப இவ்ளோ நேரமா என்கிட்ட நான் பண்ண மாட்டேன் நீ பண்ணுன்னு சொல்லும் போது சேலஞ்ச் வரும்போது எல்லாம் இறங்கி செய்வேன். இதுதான் எங்க வழி இல்ல. அதெல்லாம் இல்ல, சும்மா பண்ணலாம் நம்ம சேலஞ்ச் எல்லாத்தையும் பண்ணுங்க. அதெல்லாம் க்ளீன் பண்ணி பொட்டு வைங்க. ஆசை இல்ல, உங்களால பண்ண முடியாது. ஆமா 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 ஆமா. பொட்டு தான் வைக்க வேண்டியது இருக்கு. க்ளீன் பண்ணி மீதெல்லாம் பண்ணியாச்சு. இதெல்லாம் பொட்டு வா. எல்லாம் தண்ணிலாம் வச்சு தொடச்சிட்டோம். ஃபுல்லா நீங்க பொட்டு வைக்க வேண்டிய வேலை தான் எல்லாமே. அதெல்லாம் ஓகே தான். சரி வெளில போறேன்னு சொன்னீங்களா? நான் நேற்று பூ எத்தாந்து குத்தனே வச்சிங்களா? குத்தனே நேற்று தான் வெளில போறேன்னு சொல்றதுனால தானே வாங்கிட்டு வந்தேன் நானு. சரி எங்க நான் வச்சு தானே போக சொன்னேன், வச்சுனே போலையா நீங்க? இப்ப வச்சுக்கோங்க. சாமி போட்டுலாம் வைக்கிறீங்கல்ல, வச்சுன்னு பார்த்தா நல்லா இருக்கும்ல அப்படியே வைக்கும் போது அழகா. இல்ல நல்லா இருக்கு. சாரி பூ வச்சா சூப்பரா இருக்கும், கொடுக்குறேன். ஆனா நீங்க அதை வைக்காமலே வெளில போய்க்கிறீங்க. ஃபேனா? சேலஞ்ச் இது, ஃபேன்லாம் கிடையாது. அப்புறம் ஜாலியா காத்தோட்டமா பண்ணுவீங்க. ஃபேன்லாம் இல்லை, சேலஞ்செல்லாம் சும்மா விட்டுருவேண்ணா நான். இருங்க நான் வேணா ஹேண்ட் கீ தரேன், அது வேணா யூஸ் பண்ணிக்கிறீங்களா? போதுமா? சேலஞ்சே இவருக்கு ஈஸியாக கொடுத்துருவாங்களாம். எது நீங்கள் கஷ்டமாக இருக்கோ அதுதான் உங்களுக்கு கொடுப்பேன். இதெல்லாம் சுத்தம் பண்ணிட்டீங்களா? பூஜை சாமான் மட்டும்தானே? இதெல்லாம் போட்டு வச்சு எடுத்து வச்சிடலாம். நடுவீடு வச்சாச்சு. ஃபர்ஸ்ட் நம்ம மனை வச்சிடலாம். ஃபேன் இல்லாமல் டயர்டாக இருக்கும். ஃபேன்லாம் போட்டால் குங்குமம் எல்லாம் பறக்கும். கருப்பு படம் நல்லா இருக்குல்ல? பரவாயில்ல, நம்ம வெளில போயிட்டு வந்தோம்ல டக்குன்னு. அதெல்லாம் கும்பிடும் போது நீங்கள் வேற போட்டுக்கோங்க. நான் ஓடிட்டு இருக்கணும் அப்படியே. அப்புறம் நாளைக்கு தான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். டக்கு 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 டக்குன்னு
வேற என்ன சமையல் இன்னைக்கா ம் இன்னைக்கு என்ன சமையல்? கீரை கீரை கடைஞ்சிட்டு ம் இது வாழைத்தண்டு ம் வாழைத்தண்டு பொரியல் பொரியல் வேர்க்கடலை போட்டு ஆ வேர்க்கடலை பூண்டு ம் காஞ்ச மிளகாய் ஆஹா போட்டு பொரியலா ம் ரசம் ரசம் வந்துச்சு ஸ்மெல் வந்தோடனே ம் மனை வச்சாச்சா ம் ஃபஸ்ட்டு பெரிய மனை வச்சாச்சு. ம் நெக்ஸ்ட்டு குத்து விளக்கோட மனை. ம் நாளைக்கு எங்கன்னா வெளில போகிறோமா என்ன? நாளைக்கா ம் கோவிலுக்கு தான் போகணும். ஓ ஃப்ரைடேல நாளைக்கு. அங்கே சாமி கும்பிட்டு வந்து இங்கே வேற கும்பிடணும். குத்து விளக்குக்கு நம்ம வந்து பொட்டு வைக்கும் போது ம் சொல்லித்தரேன். ம் எப்பவுமே வந்து கீழே இருந்து தான் மேலே வைக்கணும். அப்படியா? கீழே வைக்கக்கூடாது. ஓ ஆமாம், குத்து விளக்குக்கு நம்ம பொட்டு வைக்கும் போது ம் கீழே இருந்து தான் ஸ்டெப் ஸ்டெப்பாக மேலே போகணும். ஆஹா நம்ம தெரியாமல் மேலே வச்சுட்டோம். லைஃப்பில் ஸ்டெப் ஸ்டெப்பாக மேலே ஓ, அப்படிங்கிற ஒரு அதிகம். அதனால எப்போவுமே வந்து குத்து விளக்கு கீழே இருந்து மேலே. அதே மாதிரி கவுண்டிங் விளக்கு 1 2 3 4 5 6 7 ம் 7 9 11 அந்த மாதிரி அத்தனை போட்டு வைக்கலாம். ஓ இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் நான் யூடியூப்ல பார்த்து கற்றுக்கிட்டேன். ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு டிப்ஸ் சொல்லுவாங்கல்ல. ஆமாம் ஆமாம் ஆமாம். அதெல்லாம் பார்த்து கற்றுக்கிட்டேன். எப்போ பார்த்தாலும் பொம்மை 4 5 கேமு 7 8 9 10 11. நான் இப்போ வந்து 11 போட்டு வச்சிருக்கேன். ஓ அந்த மாதிரி இப்போ 13 கூட வைக்கலாம். ம் இதா அந்த மாதிரி ஆட் நம்பர்ஸா? ஆட் நம்பர்ஸ். ம் அப்புறம் யூஆர் ம் 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட். சாரி 12th ஸ்டாண்டர்டா? 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட். அது இப்போ என்ன இன்னும் கொஞ்ச நாள் 12th தானே? அதான் நேரம் நான் சொல்லலைன்னா இந்த பொட்டு வச்சிருக்க முடியாது, இந்த பூ வேஸ்ட்டாக போயிருக்கும். ஃப்ரிட்ஜில் கூட எடுத்து வைக்காமல் அப்படியே இருந்திருப்பீங்க நீங்கள். வாங்கி கொடுத்தது அந்த இடத்துல அப்படியே இருக்குது. வீட்டில் அன்னைக்கு எவ்வளோ தண்ணி இருந்துச்சுல்ல? ஐயோ அன்னைக்கு செம்ம. ஆனா அதான் ஜாலியா உள்ள நுழைஞ்சா ஐயோ வீடு ஃபுல்லா தண்ணியில மிதக்குது. 1 வீக்கா அந்த வாஷிங் மிஷின் வந்து தண்ணி அதான் ஃபுல்லாக ஒரு வாரத்து தண்ணினா பின்ன ஒரு இடம் கூட ஃபுல்லாக தெளியும் தண்ணியில. ம் அது அப்படியே அப்படியே ஊறி ஊறி கீழே வந்திருக்கு. செவுத்து வழியா வந்திருக்கு. அன்னைக்கு நீங்க வர்றீங்க பார்த்தா அது ஊத்தின்னு இருக்குது. vlog எடுத்திருந்தா நல்லா இருக்கும்ல. எங்க அம்மா ஃபோன் பண்ணி ஏதாவது ஷாக் அடிக்க போகுது மறுநாள் சொல்றாங்க. சப்போஸ் வந்து ஆமா தண்ணி கரண்ட் இருக்கலாம். கரண்ட் வந்து ஷாக் அடிச்சு 2 பேரும் ஆன் கீழே படத்துல வர மாதிரி தண்ணி இல்ல பிடிக்க நான் உன்ன பிடிக்க 2 பேரும் கீழே விழுந்துருந்தோம்னா வந்து கதவை திறந்து நீங்க என்ன பண்ணீங்க? எனக்கா உள்ள தண்ணி வரல எனக்கா அப்படி சொன்னீங்க. அந்த இல்ல ஃபுல்லா நமக்கு தண்ணி இருக்கிற ஃபீல் இல்ல. அந்த வச்சோன்னே தான் மேட்டே மதக்குது தண்ணியில. அப்புறம் தான் மிதக்குது டான்ஸ் ஆடுது. இதெல்லாம் வந்து சைடுல இருப்பாங்க. முருகனுக்கு பிடிச்ச விஷயம் இல்லையா? சொல்லக்கூடாதுன்னு துணி வச்சு. இதுதான் நீங்கள் சொன்ன க்யூட்னஸ்.
என்னாச்சு? என்னோட சுண்டல் மடங்கிடுச்சு. அவ்வளோதான் முடிச்சுல. சரி உங்களுக்கு சொல்லி அனுப்பிடுங்க. யாருக்கு? பாப்பா சொல்லி அனுப்பிடலாமா? வெட்டுப்பட்டி இருக்கு. இது காணும். என்ன என்ன தெரியும்? இதுக்கு விளக்கேற்ற போறீங்களா இப்போ? இல்லை இல்லை இப்போ வேணாம், அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. ஏன் இன்னைக்கு என்ன, இன்னைக்கு தேர்ஸ்டே தான், நாளைக்கு தானே ஃப்ரைடே. அதுவும் இல்லாமல் மணி 9 ஆகுது. இந்த நேரத்தில் ஏற்றக்கூடாது. வேண்டாமா? வேண்டாம், சேலஞ்ச் முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். உங்களை பொட்டு தானே வைக்க சொன்னேன். நாளைக்கு கும்பிட்டுக்கலாம். நாளைக்கு கோயிலுக்கு போயிட்டு வந்து சாமி கும்பிட்டுக்கலாம். அவ்வளோதான். நாளைக்கு பூ வச்சு விளக்கேற்றி சாமி கும்பிடணும். ஓகேல? அவ்வளோதான். நாளைக்கு மறக்காம சாமி கும்பிட்டுருங்க. ரேணுகா வருவான்னு வெயிட் பண்ணாதீங்க. ஆமாம், சரி. வீடெல்லாம் சாம்பிராணி வந்தாலே நாங்கள் மூக்க முடின்னு ஓடணும். அதெல்லாம் நிறைய வச்சிருக்கேன் சாம்பிராணி. டப்பா டப்பாவா வச்சிருக்கேன். ஓகே, ஸோ இந்த சேலஞ்ச் முடிஞ்சிருச்சு. பார்க்குறவங்க சேலஞ்சு வந்து எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இதே மாதிரி இன்னொரு சேலஞ்சில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அண்ட் ஷர்மிங், பை.